வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியையும் ரேவதியையும் பாக்குறாங்க. கையில வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரெண்டு பேரும் என்ன இவ்வளவு திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எங்கேயாவது ரெண்டு பேரும் ஊருக்கு போறீங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, இது மாதிரி ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதான் ரேவதி பெங்களூர் வரைக்கும் போறாங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மாப்ள நீங்க போலையா? உங்களுக்கு எந்த திங்ஸும் வாங்கலையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, இங்க நிறைய வேலை இருக்கு, இந்த வேலைகளை நான் பார்த்தாதான் சரியா இருக்கும். மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்ள என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? பெங்களூர்ல கிளைமேட் இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க ரெண்டு பேரும் போனீங்கன்னா செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீ பாருங்க மாப்ள, வேலை என்ன வேலை, அத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா போயிட்டு வாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, அந்த வேலைகளை நான் பார்த்தாதான் சரியா இருக்கும். அதான் ரேவதி மட்டும் போயிட்டு வரட்டும், அதான் அவங்களுக்கு மட்டும் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்ள, வேலைகளை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, நான் இங்கேயே இருக்கேன், ரேவதி போயிட்டு வரட்டும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்ள, உங்களை நான் ரொம்ப கட்டாயப்படுத்தல, ரேவதி மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்கத்த, எல்லா திங்ஸையும் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்ட்டு ரூம்ல கொண்டு போய் எல்லா திங்ஸும் வைக்கிறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா கிட்ட உண்மைய சொல்லாம இருக்கிறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, பெசாப்ல நான் அம்மா கிட்ட உண்மைய சொல்லிடவா அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இப்போதைக்கு அத்தை கிட்ட உண்மைய சொன்னா கண்டிப்பா அவங்க உன்னை வெளிநாடு விட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த கல்யாணமும் அவங்களோட பிடிவாதத்துலதான் நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். சோ இப்ப மட்டும் நீ போய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உன்னால ஆஸ்திரேலியா போக முடியாது. சோ நீ என்ன சொன்ன, இப்போதைக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, அதான் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னியல்ல, நீ போ, 5 இயர்ஸ் அங்க வேலை பாரு, நிறைய புக்ஸ் படி, ரிலாக்ஸ் ஆயிரு. அதுக்கப்புறம் உனக்கு லைஃப் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் அப்படியே நீ அங்க கண்டினியூ பண்ணு, நான் என்னைக்குமே தொந்தரவு பண்ண மாட்டேன். அதோட நீ கவலைப்படாத, நீ போன பிறகு வீட்ல எல்லாரும் கேட்பாங்க ரேவதி எங்க அப்படின்னு. அப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா ஓ மேலேயும் தானே கோவப்படுவாங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அத்தை என் மேல கோவப்பட்டாலும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன். சோ நீ கவலைப்படாம ரிலாக்ஸா வெளிநாடு போறதுக்கு ரிலாக்ஸா இரு, சரியா? நீ மத்த விஷயங்கள் இத பத்தியும் கவலைப்பட வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கார்த்தி நல்லாவே ரேவதிக்கு ஆறுதல் சொல்றாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி சொல்றாரு, சரி பாத்துக்கோ, இன்னும் 2 நாளையில உனக்கு டிக்கெட் புக் ஆயிட்டு நீ கண்டிப்பா கிளம்பணும். சோ தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காம நீ ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி நினைக்கிறாங்க, இவன் ரொம்ப நல்லவன் போல, இவனை நம்ம ரொம்ப மிஸ்டேக்கா நினைச்சிட்டோமே அப்படின்ட்டு ரேவதி ஒரி பண்றாங்க. அப்புறமா சிவனாண்டி அவனோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக நேரா சென்னைக்கு போயிருக்காரு, ஒரு பிசினஸ் சம்பந்தமா. அப்ப சிவனாண்டியோட ஃப்ரெண்ட் வராரு. அங்க நம்ம கார்த்தியோட போட்டோ இருக்கு, அத ஃபர்ஸ்ட் சிவனாண்டி பாக்கல. அந்த ஃப்ரெண்டு நேரா சிவனாண்டிய பார்த்து, எப்படா இருக்க? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், அப்படியே உன்னையும் பாத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். ஏன்டா என்ன இங்க உட்கார வச்சிருக்க, சீக்கிரம் வாடா போகலாம். அப்ப அவரு சொல்றாரு, சிவனாண்டி, எனக்கு கொஞ்சமா ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை மட்டும் முடிச்சுட்டு வந்துடவா? உடனே சிவனாண்டி சொல்றாரு, சரி முடிச்சிட்டு வாடா சீக்கிரம் அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவரு ஃப்ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக வெளியில போறாரு. சிவனாண்டி ரொம்ப நேரமா உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒரே அலுப்பா இருக்கு, என்னதான் இது இவ்வளவு நேரம் லேட் பண்றானே அப்படின்ட்டு சிவனாண்டி அவரோட போனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்பதாங்க அவரு ஃப்ரெண்டு வராரு. போலாமாடா அப்படின்னு கேட்டதோட சிவனாண்டியும், என்னடா இவ்வளவு நேரம் ஆயிட்டு? அவரு சொல்றாரு, ஒரு சின்ன மீட்டிங் தான், என்ன பண்றது, சரி வா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதோட வராங்க. அப்ப சிவனாண்டி கையில வச்சிருக்கிற போனு டக்குன்னு கீழே விழுகுது.
போனை கீழே விழுந்ததோட சிவனாண்டி குனிஞ்சு போன் எடுக்கும் பொழுது நிமிரும் போது பார்த்தா செவத்துல கார்த்தியோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. பார்த்ததோட சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கு. நேரா அந்த ஃப்ரெண்டு கிட்ட டேய் இது யாருடா அப்படின்னு கேட்டதோட அவரு சொல்றாரு அது என்னோட ஃப்ரெண்டுடா. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு அப்ப இந்த கோட் சூட் போட்டிருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு இவரு தான் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியோட எம்டி. இப்ப ஒரு 10 பணக்காரங்கள்ல இவரும் ஒருத்தராம். செம ரிச் ஃபேமிலி. ராஜ சேதுபதி இருக்காருல்ல அவரோட பேரன் தான். உனக்கு தான் தெரியுமே நம்ம ஊருக்காரரு. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு செம்ம ஷாக்கு. டேய் நீ சொல்றது நெசமாடா? அவர் சொல்றாரு டேய் நான் ஏன்டா போய் சொல்ல போறேன், இவன் டாப் 10 பணக்காரன்ல ஒருத்தன். இங்க கூட கம்பெனி நிறையவே இருக்கு. ரீசெண்டா ஒரு ஆடியோ கம்பெனிய கூட அவர் வாங்கியிருக்காரு. இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி சொல்றாரு அந்த கம்பெனிய பாக்கலாமாடா, கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டதோட ஃப்ரெண்டு கேக்குறாரு டே ஃபங்க்ஷனுக்கு போகணுமேடா. சிவனாண்டி சொல்றாரு நண்பா என்ன அங்க கூட்டிட்டு போ, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம கார்த்தியோட கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சிவனாண்டி கார்த்தியோட போட்டோ செம்ம பெருசா இருக்கிறத பாத்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்ப ஒரு பொண்ணு அங்க உட்காந்துருக்காங்க. அப்ப சிவனாண்டியோட ஃப்ரெண்டு போயிட்டு நேரா சாரை பாக்கணும் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணு சொல்றாங்க இங்க பாருங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல எல்லாம் சாரை வந்துட்டு டக்குன்னு பார்க்க முடியாது. அவரை பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வேணும், அப்பதான் பார்க்கலாம். அதோட சார் இப்ப இங்க இல்ல, வெளியில போயிருக்காரு. இது கேட்டதோட சிவனாண்டிக்கு செம ஷாக்கு. அப்ப சிவனாண்டியோட ஃப்ரெண்டு சொல்றாரு டேய் என்னடா ஆச்சு? சிவனாண்டி சொல்றாரு சரி ஓகே வெளியில வா. ஃப்ரெண்டு கேக்குறாரு டேய் என்ன தாண்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்கு நீ அந்த கார்த்திக் சாரை பத்தி இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? சிவனாண்டி சொல்றாரு எல்லாம் ஒரு காரணமாதான், ஆனா இங்க வந்ததுக்கு எனக்கு சரியான பெனிஃபிட் கிடைச்சிருச்சு. இங்க பாருடா நண்பா, உன் உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இங்க பாரு நான் ஒரு முக்கியமான வேலையா நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இது கேட்டதோட அவர் சொல்றாரு சரிடா போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டி அங்கேருந்து வீட்டுக்கு வராரு. நேரா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சந்திரா இருக்காங்கல்ல அவங்களுக்கு போன் பண்றாரு. சந்திரா போனை பார்த்துட்டு என்ன இது இவர் ஏதோ முக்கியமான வேலையா சென்னை போறேன் அப்படின்னு சொன்னாரு, இப்ப போன் பண்ணிருக்காரு அப்படின்னு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்ப சிவனாண்டி சொல்றாரு சந்திரா என்ன பண்ற? அப்ப சந்திரா சொல்றாங்க சொல்லுங்க நான் வீட்டுலதான் இருக்கேன். யாரும் நான் போன் பேசுறதா பாக்குறதுக்குள்ள சொல்லுங்க என்னாச்சு? சிவனாண்டி சொல்றாரு சந்திரா இத்தனை நாளா அந்த ராஜா யாரு ராஜா யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தியல்ல, அவ யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத்தனை நாளும் நம்மள சரியா முட்டாள் ஆக்கியிருக்கான். இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க என்னங்க சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு ஆமா சந்திரா, இத்தனை நாளும் அவனை நம்ம ரொம்ப நல்லவன் நினைச்சுட்டு இருந்தோம்ல, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே அவன் பேரு ராஜாவே கிடையாது. அவன் சாதாரண ஆளும் கிடையாது. சென்னையில டாப் 10 பணக்காரன்ல இவனும் ஒருத்தனா. அதுவும் இவனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கியூல நிப்போலாம். 5000 கோடி சொத்துக்கோட அதிபதியா. சென்னையில நிறைய கம்பெனி இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன்னு அப்பதான் இவனோட டீட்டெயிலே தெரிஞ்சுக்கிட்டேன். இது கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு சந்திரா இதை விட செம்ம ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்லவா? அவன் வேற யாரும் இல்ல, அந்த ராஜ சேதுபதியோட பேரன். இப்ப புரியுதா அவன் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு? குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் சந்திரா அவன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அதே மாதிரி அவன் அந்த ரேவதியையும் கல்யாணம் பண்ணிட்டான். சாமுண்டீஸ்வரியும் யாருன்னு தெரியாம அவனை பிடிச்சி அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க சந்திரா. என்னங்க நீங்க சொல்றத சுத்தமா என்னால நம்பவே முடியல, என்னங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு? சிவனாண்டி சொல்றாரு ஆமா சந்திரா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டான். ஆனா சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து முட்டாளாகியிருக்கா பாரு, அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க என்னங்க நான் இப்பவே போயிட்டு அக்கா கிட்ட சொல்றேன், அவகிட்ட சொல்றேன். அப்ப சிவனாண்டி சொல்றாரு சந்திரா இன்னும் நிறைய விஷயங்களும் உன்கிட்ட சொல்லணும், நீ நேர்ல வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டிய நேர்ல சந்திக்கிறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்து சந்திரா நம்ம எத்தனை நாள் தமம் கிடந்தோம், சாமுண்டீஸ்வரி அவமானப்படணும், அசிங்கப்படணும், வேதனைப்படணும் அப்படின்னு. அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அந்த ராஜாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க என்னங்க
இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீ போயிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மைய சொல்லு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்திக் ஒரு நோட்டை கொண்டாந்து கொடுத்து இத பாருங்கட்ட அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து லைட்டா சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்திக் வந்துட்டு சந்தேகம் வருது, என்னடா இது இவங்க தேவையில்லாம நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் போடுங்க. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்ப சந்திராவோட சிரிப்பே சந்தேகமா இருக்கு நம்ம கார்த்திக்கு. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி அவங்களோட ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு போன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி, விசா எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? ரேவதி சொல்றாங்க, எல்லாமே ரெடி ஆயிட்டுடி, இன்னும் 2 டேஸ்ல நாங்க கிளம்புறேன். இது கேட்டதோட அந்த ஃப்ரெண்டும், சரிடி இங்க எல்லாமே உனக்கு தயாரா இருக்கு, இங்க உனக்கான ரூமும் ரெடியா இருக்கு. ரேவதி கேக்குறாங்க, என்னடி தனி ரூமா சொல்ற, உன் கூட நான் ஸ்டே பண்ண மாட்டேனா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்லடி நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கியிருக்கேன், அதனால கண்டிப்பா வந்துட்டு உன் கூட தங்குறதுக்கு வாய்ப்பு இல்லடி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த வீட்டுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, உனக்கு எந்தவித குறையும் இருக்காது, சரியா? இதை கேட்டதோட ரேவதியும், தேங்க்ஸ் டி. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ரேவதி நீ ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ல சைன் போட்டியன்னா 5 இயர்ஸ் இந்த கம்பெனில நீ வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இடையில உன் அம்மா அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னு நினைச்சாலும் பார்க்க போக முடியாது. சோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிக்கோ ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லடி இதுல எந்தவித மாற்றமும் இல்ல, நான் கண்டிப்பா ஆஸ்திரேலியா வரப்போறது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டதோட அந்த ஃப்ரெண்டும், சரி ஓகேடி உனக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தயாரா இருக்குடி அப்படின்னு சொன்னதோட ரேவதியும், சரிடி நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு ரேவதி யோசிக்கிறாங்க, நம்ம தப்பான முடிவு எடுக்கிறோமா சரியான முடிவு எடுக்கிறோமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க, அக்கா சீக்கிரமா அக்கா சீக்கிரமா அக்கா அப்படின்னு. அப்ப எல்லாரும் வந்துடுறாங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா இப்ப எதுக்கு நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நான் ரொம்ப கோபத்தோட தான்க்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நம்மள நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கக்கா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாக்கா இத்தனை நாளும் நீ ஒருத்தனை எந்த அளவுக்கு மலை போல நம்பிக்கிட்டு இருந்த, அவன் உனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டான்க்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற சந்திரா, ஒழுங்கா தெளிவா சொல்லு. சந்திரா சொல்றாங்க, அக்கா இத்தனை நாளும் உன் மாப்பிள்ள ராஜாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தியல்ல, அவன் ஒன்னும் ராஜாவே கிடையாது, அவன் டிரைவரும் கிடையாது. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, என்ன சின்ன மாமியாரே அவரை போய் டிரைவர் இல்லைன்னு சொல்றீங்க, எவ்வளவு சூப்பரா டிரைவ் பண்றாரு அப்படின்னு மயில்வாகனம் சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நல்லா கார் ஓட்டுனா அவரு டிரைவரா? யாரு வேணாலும் ஒழுங்கா கார் ஓட்டலாம், நீங்க தேவையில்லாம இதுல இடையில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனத்தை இரிட்டேட் பண்றாங்க. அப்பதான் சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா அவனை இத்தனை நாளும் நீ சாதாரண டிரைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்து என்ன, அவன் சென்னையில ரொம்ப பெரிய பணக்காரனாம், டாப் 10 பணக்காரன்ல அவனும் ஒருத்தனாம், 5000 கோடி சொத்துக்கோட அதிபதியாம், இவன் சரியா நம்மள எல்லாம் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எனக்கு ஏற்கனவே ராஜா மாப்பிள்ளைய சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ அதுக்காக அவர் மேல இந்த மாதிரி கண்ட மேனிக்கு எப்ப பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருக்காத சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னக்கா நீ இப்படி சொல்ற, அவன் எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ அதை நம்பாம இன்னும் ஏன் மேலதான் பழி சொல்லிக்கிட்டு இருக்கேக்கா, ஏன்கா நான் சொல்றத நம்ப மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வர் சொல்றாங்க, இங்க பாரு இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் வேற யாரும் இல்ல, அந்த ராஜசேதுபதி இருக்கான்னு அவனோட பேரன் தான் இவன், நம்மள நல்லா ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்து நம்ம வீட்டு பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிட்டான். இது கேட்டதோட ரேவதிக்கு செம ஷாக்கு, என்னது அந்த ராஜா தான் ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்தியா, இன்னும் இது புது குழப்பமா இருக்கு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்காது அப்படிங்கிறது இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும், நீ தேவையில்லாம இப்ப பிரச்சனை உண்டாக்காத. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க அமைதியா இருங்க, அக்கா பதில் சொல்லட்டும். அக்கா நான் சொல்றது பொய் அப்படின்னு தானே நீ நினைக்கிற, நீ இப்பவே சென்னை வா, நீ சென்னைக்கு வந்தீன்னா அவனோட ஆபீஸ நான் உன்கிட்ட காமிச்சு உண்மையை நிரூபிப்பேன். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா,
நீ சொல்ற மாதிரியே நான் சென்னைக்கு வரேன். உண்மையா பொய்யா அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஒருவேளை பொய்யா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்துலயும் ராஜா மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ நிரூபிக்கணும்னு நினைச்ச. ஆனா ஒரு விஷயத்திலையும் நீ இது வரைக்கும் நிரூபிச்சதே கிடையாது. அதனால தயவு செஞ்சு இனிமே பேசாத. இதை கேட்டதோட சந்திராவுக்கு செம்ம ஷாக். அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, என்ன நடக்குது அப்படிங்கிறத நானும் பாக்குறேன். இது கேட்டதோட நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரியும் சரி வா, நீ சொல்ற மாதிரியே உன்னை சென்னை கூட்டிட்டு போறேன், அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு நேரா பிளைட்ல சென்னை கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனமும் ராஜராஜாவும் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஐயோ மாப்பிள்ளைக்கு உடனே போன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க, இந்த சந்திரா எப்படி இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானே தெரியல. அப்ப மயில் வாகனமும் சரி அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தியோட போனு சுத்தமா ரீச் ஆகல. மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ மாமா, கார்த்தியோட போன் சுத்தமா ரீச்சே ஆக மாட்டேங்குதே, என்னன்னு தெரியலையே. இதை கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க, மாப்பிள்ள பாவம் ரொம்ப பெரிய பிரச்சனையிலே சிக்கியிருக்காரு, அவரை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாமா எப்படியாவது வந்துட்டு நம்ம காப்பாத்தியே ஆகணும் கார்த்தியை இந்த பிரச்சனையில இருந்து. அத்தை மட்டும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, ஆமா எனக்கும் அதே பயம்தான், இப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லணும், நீங்க மறுபடி கால் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியையும் சந்திராவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இதுதான்க்கா அந்த கார்த்தியோட ஆபீஸ், வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு நேரா அந்த கேபின்குள்ள போறாங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, பாத்தியாக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து உட்கார்ந்துருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஹலோ கார்த்திக் கொஞ்சம் திரும்ப முடியுமா அப்படின்னு சொன்னதோட சோஃபாவில இருந்து நம்ம ராஜா தான் திரும்புறாரு. ராஜாவை பார்த்ததோட சந்திராவுக்கு செம்ம ஷாக்கு. சாமுண்டீஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து மறைக்கிறாங்க. அப்ப ராஜா வந்துட்டு நேரா சந்திரா கிட்ட, வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு. அப்ப அந்த பிஏ இருக்காங்களா, அவங்க ஓடி வந்து, சார் சார் இவங்களை தடுத்தேன், ஆனா இவங்க வந்துட்டு கேட்காம வந்துட்டாங்க சார், மன்னிச்சிடுங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, பரவாயில்ல இவங்க என்னோட ரிலேஷன் தான், என்ன பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க, வாங்கத்த இவ்வளவு தூரம் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்னத்த வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து மறைக்கிறாங்க. அப்ப ராஜா கேக்குறாரு, அத்தை என்னை தேடி வந்திருக்கன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும், என்ன துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து செமைய மறைக்கிறாங்க. சந்திரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் போட்டு நம்ம ஏமாத்திட்டானுங்க அப்படின்னு. சோ லாஸ்ட் எபிசோடு இப்படிதாங்க பினிஷ் ஆனிச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.